வணக்கம். ஓம் சாய்ராம். ஓம் முருகா போற்றி. முருகர் பக்தர்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னையோட டே டே 2 சஷ்டி விரதம். என்னோடய சைட்லேருந்து நானும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் இந்த வீடியோவில் என்ன பற்றி பேசலான்னு வந்திருக்கேன்னா, இளநீர் விரதம் எப்படி இருக்கிறது, இதனால் என்னென்ன பலன் இருக்கும், என்ன தடுக்கலாம், அதை பற்றின விஷயங்களை தான் பேச வந்திருக்கோம். ஸோ இளநீர் விரதம் சஷ்டிக்கு பல்வேறு விரதங்கள் இருக்காங்க. இந்த விரதத்தில் இளநீர் விரதம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு ப்ளஸ் வாட்டர் நம்ம குடிக்கலாம். எவ்வளோ வேணாலும் வாட்டர் குடிக்கலாம். நம்ம மிளகு விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாலும் சரி, இல்லை உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இதில் நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். ஏன் தண்ணி குடிக்கணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதும் நெக்ஸ்ட் டே 3ல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சஷ்டி விரதத்தில் இளநீர் விரதம்ன்றது மிக கடுமையான ஒரு விரதம். இந்த விரதத்தை யார் கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பிணி பெண்களும், பாலூட்டும் தாய்மார்கள், டயபெட்டிக் பேஷண்ட், தென் சுகர் வேறு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு வேளையோ இல்லை 2 வேளையோ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறதுக்கான விஷயங்களை பார்த்துக்கோங்க. கடுமையான வேண்டுதல் இருக்குது, கடுமையான ஒரு பணி இருக்குன்றபோது இந்த வேண்டுதல் நமக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த வேண்டுதலை நம்ம பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். ஸோ முருகர் மனசார வேண்டிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சாலுமே முருகர் நமக்கான அருளை கொடுப்பாரு. ஸோ நம்ம எல்லாருமே டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இந்த 6 நாள் நம்மளால் 365 நாளும் கோயிலுக்கு போக முடியலனாலும் இந்த 6 நாள் கோயிலுக்கு போயிட்டு 7ஆவது நாள் சஷ்டி விரதத்தை முடிக்கும்போது நமக்கான பலன் கிடைக்குன்றது நம்பிக்கை இருக்குது. உங்களோட இந்த வீடியோ பார்க்குற உங்களோட வேண்டுதலையும் இந்த சஷ்டி விரதத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அந்த முருகர் உங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.